சில விஷயங்கள் இருக்கிறது, அதை மறக்க வேண்டும். அதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் மறதியும் கொடுத்திருக்கிறான். சில விஷயங்களை மறக்கணும். மறக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில நடந்த துயரங்களை மறக்கணும். வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது, அந்த கஷ்டங்களை காலம் பூரா நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கடைசி காலத்துல உணர்ந்தாங்க, தன்னுடைய மரணத்துக்கு பிறகு சஹாபாக்கள் தன்னை எண்ணிக்கொண்டே இருப்பார்கள், தன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி பெருமானார் உணர்ந்தாங்க. ஏன்னா அவங்க மீது அவ்வளவு பிரியம் வச்சாங்க. அவங்களுடைய கடைசி காலத்துல பெருமானார் தன் தோழர்களை பார்த்து சொன்னாங்க, இதா மாத சாஹிபுக்கும் ஃபதஊஹு, ஒருவேளை நான் மூத்தாயிட்டேன்னு சொன்னா, நான் இறந்துட்டேன்னு சொன்னா, என்னை பற்றிய நினைவிலேயே நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த நினைவானது உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். என்ன மறந்துருங்கன்னு சொன்னான். அது மறந்துருங்கிறதுக்கு அர்த்தம், என்னுடைய கவலை, என்னுடைய துயரத்திலே நீங்க இருக்கக்கூடாது, அதை மறந்துடணும்னு சொல்லி தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள். அப்ப குடும்பத்துல சில பிரியமானவர்கள், தாய் தந்தையர், பிள்ளைகளுடைய மரணங்கள் இருக்கிறது, அந்த துயர மனிதனை ரொம்ப தூரம் சீரழிக்கக்கூடியது, அதை ரொம்ப நாளைக்கு நினைக்க கூடாது, அதை மறக்கணும்னு சொன்னாங்க. அதே போல மறக்கக்கூடிய விஷயங்கள முக்கியமானது என்ன? மனிதர்கள்ல யார் நமக்கு எந்த உதவி செஞ்சிருந்தாலும் அந்த உதவியை மறக்க கூடாது. ஆனா யாராவது நமக்கு இடைஞ்சல் செஞ்சிருந்தா அதை நாம மறக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தலைகீழா இருக்குது. ஒரு ஆள் செஞ்ச உதவியை மறந்துடுவோம், ஆனா அவன் நமக்கு ஏதாவது உபத்திரவம் செஞ்சிருந்தா, நமக்கு ஏதாவது இடையூறு செஞ்சிருந்தா, அதை நாம நினைவில் வைத்திருக்கோம்.